ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெற்றிலை பூண்டு சாதம். இது குக் வித் கோமாளியில் கிரேஸ் மேம் செஞ்சுருந்தாங்கங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 5-6 வெத்தலை எடுத்திருக்கேங்க. இந்த வெத்தலையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதோட காம்பையும் நுனியையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம சாப்பாட்டில் போட தேவையில்லைங்க, அது போடக்கூடாது. இப்போ அந்த வெத்தலையை மட்டும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. அடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாவும் 1 ஸ்பூன் சோம்பும் போட்டு அதையும் நல்லா தாளிச்சுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வெங்காயத்தை நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெத்தலையையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. வெத்தலையை ரொம்ப நேரம் சுருளை வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அது போட்டாலே எண்ணெயில் நல்லா சுருண்டு வந்துடும். அதை கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பவுடர், அதோட பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள். இப்போ இது எல்லாமே நம்ம காரத்துக்கு நம்ம ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சாதத்துக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். அதனால் இந்த மசாலா ஐட்டமுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து நான் சாதம் நார்மல் சாப்பாட்டு அரிசியே நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம சூடாக மிக்ஸ் பண்ணோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஆற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இது மாதிரி உதிரி உதிரியாக நல்லா புலாவு மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த சாப்பாடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசால் அந்த சாதத்தில் நல்லா இறங்கணும் அந்த ஜூஸு. அப்போ தான் இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஏதாவது சாப்பாடு நம்ம ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்டாலே நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வெத்தலை நம்ம போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாகவே நமக்கு ஜீரண சக்தி அதிகமாக இருக்குங்க. நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறனால அது நம்மளுடைய உணவு பாதையவே கெடுத்துருது. அதனால நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வெத்தலையை நம்ம போட்டுக்கலாங்க. நான்வெஜ் சாப்பிடும்போது ஹெவியாக சாப்பிடும் போதெல்லாம் வெத்தலையை போட்டோன்னா நமக்கு ரொம்ப வயிறே நமக்கு ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வெத்தலையில் நமக்கு அயனும் கால்சியமும் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதனால் எல்லாருமே மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.